நீ வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அப்படின்னாவே செவ்வாய் ஆளக்கூடிய ராசி. அதனால் செல்வ செழிப்பே இல்லைனா கூட அந்த செல்வ செழிப்பை பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு இந்த விருச்சிக ராசி என்பர்கள் பெயர் வாங்கியிருப்பாங்க. சின்ன வயசில் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான் பட்டிருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் அவங்க அந்த செல்வ செழிப்பெல்லாம் பெற முடியாது. ரொம்ப போராட்டமான ஒரு சூழ்நிலை தான். ஏன்னா போர்க்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அதிபதியாக இருக்கிறதுனால வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நிறைய இன்னல்களை சந்திச்சிருப்பாங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னுக்கு வந்திருப்பாங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள். இது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஃபஸ்ட்டு சாப்பாட்டுக்கே இல்லாத இருந்தவன் அந்த சாப்பாட்டு பெறத்துக்கான அனைத்து வழிகளையும் கண்டுபிடிச்சு நல்ல ஒரு மேன்மைக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு பொருளாதாரத்தில் அடுத்த வளர்ச்சி அடுத்த இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அருமையான ராசி இந்த விருச்சிக ராசி அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, குறிப்பாக அந்த பங்குனி மாத கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக பாதகமாக அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் அந்த வீடியோ இருக்கும். அதனால் வீடியோவாக கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த பங்குனி மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அனைத்து காரியங்களுமே வெற்றியாகக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். பண வரவு ரொம்ப திருப்திகரமாக இருக்க போது. புதிய வண்டி வாகனம் வாங்க போகிறீங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு எதிர்பாராமல் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரப்போகுது. தந்தை வழி உறவுகளால் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி அவங்க மூலியமாகவே ஒரு சில நல்ல காரியங்கள் நடக்க போகுது. எதிர்பாராமல் இந்த காலகட்டத்தில் எதெல்லாம் தடையாகவும் பிரச்சனையாகவும் முடிஞ்சிச்சோ அந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். அதனால் நல்ல ஒரு மேன்மையாக வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு சில விருச்சிக ராசி என்பவர்களுக்கு தந்தையோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஒரு சிலர்லாம் பேசாமல் கூட இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் தந்தைகிட்ட இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். அரசாங்க காரியங்கள்லாம் கொஞ்சம் இழுபறியாக இருந்திருக்கும். ஒரு சிலர்லாம் அரசாங்கம் மூலிமா ஒரு சில விஷயங்களை கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் தள்ளிகிட்டே போயிருக்கும், தடைப்பட்டிருக்கும், இழுபறியாகவே இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அரசாங்கம் மூலிமா நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக இறங்குனீங்களோ அந்த காரியம் இந்த காலகட்டத்தில் டக்குன்னு நடக்கும். அதனால் நல்ல ஒரு மேன்மையாக வருகின்ற நாட்களில் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம். ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில தொந்தரவுகளை அனுபவிச்சுட்டு இருந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் அந்த ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் சரியாகும். பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. வாழ்க்கை துணை வழியில் கூட ஒரு சில ஆதாயங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். சகோதரர் வகையில் ஒரு சில இன்னல்களை சந்திச்சிருந்த உங்களுக்கு அவங்க மூலிமா எதிர்பாராமல் ஒரு சில நல்ல காரியங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வீடு மனை வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகம் இதெல்லாம் ஒரு அனுகூலமான பலனை பெற்றுத்தரக்கூடிய கிரக அமைப்பாக தான் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உறவுகளால் ஒரு சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் அவங்க மூலியமாகவே ஒரு சில நன்மைகள் கிடைக்க போகுது. எந்த இடத்துல நீங்கள் கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு பிரச்சனை அப்படின்னு வந்தீங்களோ அந்த இடத்துலையும் உங்களை கூப்பிட்டு பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய வேகம் உங்களுடைய முன்னேற்றம் அந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதனால் நல்ல ஒரு மேன்மையாக வருகின்ற நாட்களில் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே மட்டும் அப்பப்போ சின்ன சின்ன வாக்குவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உள்ளது. அதனால் கொஞ்சம் அனுசரணையாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் கூட அப்பப்போ சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும். தந்தைக்கிட்ட ஒரு சில டைம் வரும், உங்களுடைய தாய்கிட்ட ஒரு சில வாக்குவாதங்கள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்ப உறவுகிட்ட பேசும்போது இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக பேசுகிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். நண்பர்கள் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. நண்பர்கள் மூலிமா ஒரு சில திருப்பங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். அதுவும் உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தர மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அலுவலகத்தில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா சம்பள உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் அலுவலகத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த சலுகைகள்லாம் கிடைக்கிறதுனால வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்கள் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வேலை செய்கிற இடத்துல பணி சுமை அதிகமாக இருக்குது, ஆனால் அதற்கான ஆதாயம் கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு அதற்கான ஆதாயம் வருகின்ற நாட்கள்லேருந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். சக பணியாளர்களுடைய உதவியும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் வேலையில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு ஊர் மாற்றம் ஏற்படுறதுக்கு
வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. அப்படி சின்ன மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதம் முற்பகுதி அப்படிங்கிறது கொஞ்சம் சின்னதாக இடைஞ்சலாக தான் இருக்கும். எடுக்கிற காரியத்தில் சின்ன சின்ன தடைகள் வரும். பிற்பகுதி அப்படிங்கிறது நல்ல ஒரு லாபகரமாக இருக்குது. படிப்படியாக முன்னேறத்துக்கான அனைத்து வழிகளும் உங்களுடைய கண்ணில் தென்படும். அதனால் பிற்பகுதி அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய கிரக அமைப்பாக தான் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஷேர் மார்க்கெட்டிங் மூலிமா நல்ல ஆதாயத்தை வருகின்ற நாட்களில் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக ராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுவும் குறிப்பாக குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய விருச்சிக ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒன்று, எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் அவசரம் காட்டுவீங்க. வேலையிலையும் சரி, வீட்லேயும் சரி, எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் அவசரம் காட்டுவீங்க. இந்த வேலை இன்னமா நடக்கலை, இன்னமா செய்யலை அப்படிங்கிற மாதிரி அவசரம் காட்டுவீங்க. அதனால் ஒரு சில இடத்துல அந்த வேகம் இருக்கிறதுனால மற்றவங்களால் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். வேலை சுமை ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் அந்தளவுக்கு சுறுசுறுப்பாக இந்த காலகட்டத்தில் இயங்குவீங்க. இது ஒரு சிலருக்கு பிடிக்காது. அதனால் ஒரு சில இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக செல்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு மார்ச் 25, 26, 27 இந்த தேதிகள்லாம் சந்திராஷ்டமம். அன்றைய தினம் ரொம்ப கவனமாக இருக்கணும். புதிய முயற்சி எதுலையும் ஈடுபட வேண்டாம். ஞாயிற்றுக்கிழமையில் சூரியனுக்கு செம்பருத்தி மாலை சாற்றி வழிபடுங்க. நெய் தீபம் போட்டு வழிபடுங்க. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில் விநாயகருக்கு ஒரு கோதுமை தீபம் போட்டு வழிபடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன், அதற்கான ஞானம் கிடைக்கும். அதனால் விநாயகருக்கு கோதுமை தீபம் போட்டு வழிபடுங்க. நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு அதை செய்யுங்க. தினமுமே சூரிய பகவானை வழிபட்டுட்டு நீங்கள் அன்றாட பணிகளை செய்கிறது இன்னும் ரொம்ப ஒரு சிறப்பான பலனை பெற்றுத்தரும். நம்பிக்கையோடு இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் நிதானமாக செயல்படக்கூடிய மாதமாக அமைந்திருக்கு. ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் வக்ரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மார்ச் 17 வக்ரக நிவர்த்தியாக இருக்கிறார். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அந்த மனதில் இருக்கக்கூடிய அந்த குழப்பங்கள், கஷ்டங்கள், இதற்கெல்லாம் ஒரு தெளிவு கிடைக்கும். அவசரமாக ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க. இந்த அவசரம் காட்டுற விஷயம் எல்லாமே ஒரு சில சங்கடங்கள்லாம் முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயத்தில் இறங்குறதா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனையில் கொஞ்சம் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உங்கள்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு உடனே ஒரு தொழில் ஆரம்பிப்பீங்க. அதன் மூலிமா ஒரு சில சங்கடங்களையும் இன்னல்களையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த முதலீடு போடும்போது எந்த தொழில் நமக்கு ஏற்ற தொழில் அப்படிங்கிறத ஆராய்ந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முதலீடு போடுங்க. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். அவசரம் காட்டினீங்க அப்படின்னா கூட ஒரு சில இடத்துல சின்ன சின்ன இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. பொறுமையாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். குரு பகவானுடைய பார்வை 12, 2, 4 ஆகிய இடத்துல கிடைக்கிறதுனால விரைய செலவு கொஞ்சம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் சுப விரயமாக செஞ்சுக்கிறது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு கரெக்டான டைமில் தூக்கம் வராது, நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு. அதே மாதிரி உறவுகள் மூலிமா சின்ன குழப்பங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த சின்ன குழப்பம் பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ளே வாக்குவாதமாக மாறத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குருவுடைய பார்வையும் ராகுவோடைய பார்வையும் இருக்கிறதுனால மனதில் ஒரு விதமான சோர்வு, ஒரு விதமான தயக்கம் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா பண்ணாரி அம்மனை வழிபடுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் குறையும். அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது ஒரு திட்டமிட்டு செயல்படக்கூடிய மாதமாக அமைந்திருக்கு. ஏன்னா 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான் அமரும்போது அவரும் ராசியை பார்க்கும்போது நிறைவேறாமல் இருந்த ஆசைகள் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். உங்களுடைய சோதனைகள்லாம் மறைந்து சாதனை படைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசியை விட்டு விலகும்போது ஒரு சில பிரச்சனைகள் அப்பப்போ வந்துக்கிட்டே இருந்திருக்கும். குடும்பத்துக்குள்ளே கூட சின்ன சின்ன கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சுருந்துருப்பீங்க. சனி பகவானுடைய பார்வை இருக்கும்போது வீட்டுக்குள்ளே கூட அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள், ஒரு நன்மை தீமை கலந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்கும். இனி வருகின்ற நாட்களில் அந்த நெருக்கடிகள் எல்லாமே கொஞ்சம் குறையும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். முதலீடு செய்யும்போது அலட்சியமாக இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் அலசி ஆராய்ந்து இறங்குனீங்கன்னா நல்ல ஒரு வெற்றியை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க
பிறந்தவங்களுக்கு இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய மாதமாக அமைந்திருக்கு. குறிப்பாக ஏப்ரல் 6 வரை புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால திட்டமிட்டு ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குனீங்கன்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். பணவரவு ரொம்ப சிறப்பாக இருக்குது. குறிப்பாக கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க, ஒரு சிலர்லாம் வீடு கட்டுறதுக்கான முயற்சியில் இறங்குவீங்க. இதற்கெல்லாம் இது ஏற்ற காலம். ராசியை விட்டு சனி பகவான் விலகிறதுனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உடல் ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் வருகின்ற நாட்களில் சரியாகும். பிள்ளைங்க மூலிமா ஒரு சில இன்னல்களை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி உண்டாகும். மனதில் ஒரு சந்தோஷம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் எல்லாம் சரியாகும். வாழ்க்கை சிறப்பாக இருக்க அம்மனை வழிபடுங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றி அமையும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.